அன்புள்ள மாணவர்களே, வணக்கம். பண்பு பெயர் மற்றும் தொழிற்பெயர். இக்காணொளியில் பண்பு பெயர் என்றால் என்ன, பண்பு பெயர் விகுதிகள் எவை எவை பண்பு பெயர்களாக வரும், தொழிற்பெயர் என்றால் என்ன, தொழிற்பெயர் விகுதிகள், விகுதி பெற்ற தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகியவற்றை பற்றி விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்க உள்ளோம். முதலில் பண்பு பெயர் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். பெயர் சொல் 6 வகைப்படும். அவற்றுள் ஒன்றுதான் பண்பு பெயர். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என பெயர் சொற்கள் 6 வகைப்படும். அவற்றில் ஒன்றுதான் பண்பு பெயர். அதை குணப்பெயர் என்றும் சொல்வார்கள். பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும். பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும். உலகில் உள்ள பொருள்களின் பண்புகளை நிறம், அளவு, வடிவம், சுவை, குணம், இயல்பு முதலான வகைகளில் பிரிப்பார்கள். அதாவது உலகத்தில் உள்ள பொருள்களின் பண்புகளை நிறத்தின் அடிப்படையில், அளவின் அடிப்படையில், வடிவத்தின் அடிப்படையில், சுவையின் அடிப்படையில், குணத்தின் அடிப்படையில் பல பண்பு பெயர்களாக சொற்களாக பிரிப்பார்கள். ஒன்று நிறப்பெயர். பாருங்கள். வெண்தாமரை, வெண்மை கூட்டல் தாமரை. இதில் வந்துள்ள வெண்மை என்பது நிறத்தை குறிப்பாது நிறப்பெயர் எனப்படும். கருங்குதிரை, கருமை கூட்டல் குதிரை, கருங்குதிரை என வருகிறது. இங்கு கருமை என்பது பண்பு பெயர், நிறத்தின் பெயராகும். இவற்றுள் வெண்மை, கருமை என்பன நிறத்தை குறிக்கும் பண்பு பெயர்களாகும். அளவு பெயர். முப்பால், 3 கூட்டல் பால். குறுங்கோல், குறுமை கூட்டல் கோல். இவற்றுள் 3, குறுமை என்பன அளவை குறிக்கும் பண்பு பெயர்களாகும். வடிவப் பெயர். வட்டக்கல், வட்டம் கூட்டல் கல். சதுரக்குழி, சதுரம் கூட்டல் குழி. இவற்றுள் வட்டம், சதுரம் என்பன வடிவத்தை குறிக்கும் பண்பு பெயர்களாகும். சுவைப்பெயர். கசப்பு மருந்து, கசப்பு கூட்டல் மருந்து. புளிக்குழம்பு, புளிப்பு கூட்டல் குழம்பு. இவற்றுள் கசப்பு, புளிப்பு என்பன சுவையை குறிக்கும் பண்பு பெயர்களாகும். குணப்பெயர் அல்லது இயல்பு பெயர். அன்பகம், அன்பு கூட்டல் அகம், அன்பகம். ஈகை உள்ளம், ஈகை கூட்டல் உள்ளம், ஈகை உள்ளம். இவற்றுள் அன்பு, ஈகை என்பன குணத்தை குறிக்கும் பண்பு பெயர்களாகும். இவ்வாறு நிறம், அளவு, வடிவம், சுவை, குணம் ஆகியவற்றை குறிக்கும் பெயர்கள் பண்பு பெயர்கள் எனப்படும். பண்பு பெயர் விகுதிகள். இந்த பண்பு பெயர்கள் விகுதிகளை பெற்றும் வரும். அவற்றின் விகுதிகளை பற்றி பார்ப்போம். மை, ஐ, சி, பு, உ, கு, ரி, ரு, அம், அர், பம், து என்பன பண்பு பெயர் விகுதிகளாகும். பாருங்கள். நன்மை, இதில் நல் கூட்டல் மை என்று பிரிக்கலாம். இங்கே மை என்ற விகுதி வந்துள்ளது. தொல்லை, தொல் கூட்டல் ஐ என்று பிரிக்கலாம். இங்கு ஐ என்பது வந்துள்ளது. அவ்வாறே மாட்சி என்பதில் சி என்பது விகுதியாக வந்துள்ளது. மாண்பு என்பதில் பு என்பது விகுதியாக வந்துள்ளது. மழவு என்பதில் உ என்பது விகுதியாக வந்துள்ளது. நன்கு என்பதில் கு என்பது விகுதியாக வந்துள்ளது. நன்றி என்பதில் ரி என்பது விகுதியாக வந்துள்ளது. நன்று என்பதில் ரு என்பது விகுதியாக வந்துள்ளது.
நலம் என்பதில் என்பது விகுதியாக வந்துள்ளது. நன்னர் என்பதில் என்பது விகுதியாக வந்துள்ளது. திட்பம் இதில் பம் என்பது விகுதியாக வந்துள்ளது. தீது தீது தீ கூட்டல் து இங்கு து என்பது விகுதியாக வந்துள்ளது. இவ்வாறாக பல விகுதிகளை பெற்று வரும். அவற்றில் மை விகுதியை பெற்று வரும் பண்பு பெயர்கள் பெருமளவில் தமிழில் உள்ளன. அடுத்ததாக தொழிற்பெயர். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது தொழிற்பெயர் எனப்படும். ஒரு வினையை குறிக்கும் அல்லது செயலை குறிக்கும் பெயர் தான் தொழிற்பெயர் என்கிறோம். மேலும் அந்த தொழிற்பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது எனப்படும். அந்த தொழிற்பெயர் எண்ணை, இடத்தை, காலம், பால் ஆகியவற்றை வெளிப்படையாகவும் காட்டாது, குறிப்பாகவும் காட்டாது. எனவே தொழிற்பெயர் என்றால் என்ன என்பதற்கு இப்படி சொல்லலாம். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும் என்று சொல்லலாம். தொழிற்பெயர் எப்பொழுதும் படர்க்கை இடத்தில் மட்டுமே வரும். தொழிற்பெயர் தன்மை முன்னிலை படர்க்கை என்று சொல்கிறோம். அந்த படர்க்கையில் மட்டும்தான் இந்த தொழிற்பெயர் என்பது வரும். எடுத்துக்காட்டை பாருங்கள். ஈதல். ஈதல் என்றால் கொடுத்தல் என்று பொருள். நடத்தல். இந்த இரண்டும் தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டாக நாம் சொல்லலாம். மேலும் தொழிற்பெயர்கள் விகுதிகளை பெற்று வரும். இந்த தொழிற்பெயர்கள் விகுதிகளை பெற்று வருகின்ற தொழிற்பெயர்கள் பல உள்ளன. வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். அதாவது வினைச்சொல்லின் அடிச்சொல்லுடன் சில விகுதிகள் வரும். அதைத்தான் தொழிற்பெயரின் வினைச்சொல்லின் அடிச்சொல். அந்த அடிச்சொல்லுடன் சில விகுதிகள் வரும். அதைத்தான் விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். பாருங்கள். வினையடி என்றால் வேர்ச்சொல் என்று சொல்ல. வினைச்சொல்லின் வேர்ச்சொல், வினைச்சொல்லின் பகுதி, வினைச்சொல்லின் முதன்மை என்றும் கூட அதை சொல்லலாம். எனவே அந்த முதல் நிலை என்பதும் அடிச்சொல் என்பதும் வேர்ச்சொல் என்பதும் ஒன்றே. ஆக வினையடி என்பது நடத்தல் என்ற சொல். நட என்பது வினையடி. அதனுடைய விகுதியை தல் என்ற விகுதியை அது பெற்று வரும்போது நடத்தல் என்ற தொழிற்பெயர் உருவாகுது. வாழ்க்கை என்பதில் வாழ் என்பது வினையடி. கை என்ற விகுதி பெற்று வரும்போது வாழ்க்கை என்ற தொழிற்பெயர் உருவாகிறது. ஆள் என்பது வினையடி. அல் என்ற விகுதியை அது பெற்று வரும்போது ஆளல் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆளல் என்ற தொழிற்பெயர் உருவாகிறது. இவ்வாறு விகுதிகளை பெற்று வரும் தொழிற்பெயர்களை விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் என்று சொல்வார்கள். மேலும் தொழிற்பெயர் விகுதிகள் பல வகைப்படும். பாருங்கள். தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, ஊ, தி, சி, வி, உள், காடு, பாடு, அரவு, ஆணை, மை, து, ஆல் முதலியன தொழிற்பெயர் விகுதிகளாக வரும். பாருங்கள். பெறுதல். பெரு கூட்டல் தல். பெறுதல். இங்கு தல் என்பது விகுதியாக வந்துள்ளது. கூறல். கூறு கூட்டல் அல். இங்கு அல் என்பது விகுதியாக வந்துள்ளது. ஆட்டம். ஆடு கூட்டல் அம். இங்கு அம் என்பது விகுதியாக வந்துள்ளது. விலை. வில் கூட்டல் ஐ விலை என்று வரும். இவ்வாறு மற்றவற்றுக்கும் நாம் சொல்லலாம். வாழ்க்கை என்பதில் கை என்பது விகுதியாக வந்துள்ளது. பார்வை என்பதில் வை என்பது விகுதியாக வந்துள்ளது. போக்கு என்பதில் கு என்பது விகுதியாக வந்துள்ளது. புளிப்பு என்பதில் பு என்பது விகுதியாக வந்துள்ளது. மறைவு என்பதில் உ என்பது விகுதியாக வந்துள்ளது. மேலும் வரவு என்பதில்
உ என்பது விகுதியாக வந்துள்ளது. மறதி என்பதில் தி என்பது விகுதியாக வந்துள்ளது. உணர்ச்சி என்பதில் சி என்பது விகுதியாக வந்துள்ளது. கல்வி என்பதில் வி என்பது விகுதியாக வந்துள்ளது. செய்யுள் என்பதில் உள் என்பது விகுதியாக வந்துள்ளது. சாக்காடு என்று சொல்லும்போது காடு என்பது விகுதியாக வந்துள்ளது. தோற்றரவு என்பதில் அரவு என்பது விகுதியாக வந்துள்ளது. கோட்பாடு என்பதில் பாடு என்பது விகுதியாக வந்துள்ளது. செய்யாமை என்பது எதிர்மறை பொருளை தரும். இங்கு மை என்பது விகுதியாக வந்துள்ளது. தாழாள் என்பதில் ஆள் என்பது விகுதியாக வந்துள்ளது. இவ்வாறு விகுதிகளை பெற்று வருகின்ற தொழிற்பெயர்கள் பல தமிழில் உள்ளன. அடுத்ததாக, ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். அதாவது ஒரு வினையடி ஒரு வினைச்சொல்லின் வேர்ச்சொல் பல விகுதிகளையும் பெற்று வரும். பாருங்கள். வினையடி நட என்ற ஒரு வினையடியை எடுத்துக்கொண்டால் ஐ தல் என்னும் விகுதிகளை பெற்று வரும்போது நட கூட்டல் ஐ நடை என்று வரும். நட கூட்டல் ஐ நடத்தை என்றும் வரும். நட கூட்டல் தல் நடத்தல் என்றும் வரும். இவ்வாறு ஒரே ஒரு வினை அடிச்சொல்லும் கூட பல விகுதிகளை பல நேரங்களில் பெற்று வரும் என்பதை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். அடுத்ததாக, எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருளை தருகின்ற தொழிற்பெயர். பாருங்கள். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு: நடவாமை, கொல்லாமை என்பதை கூறலாம். நடவாமை, கொல்லாமை. உண்ணாமை, போகாமை, செல்லாமை என்பவற்றையும் இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் சொல்லலாம். இவ்வாறாக எதிர்மறை பொருள் தருகின்ற தொழிற்பெயர்கள் வரும். அடுத்து, முதல் நிலை தொழிற்பெயர். அதாவது முதல் நிலை என்று சொல்லும்போது முன்பு சொன்னது போல பகுதி, வினைச்சொல்லின் பகுதியை முதல் நிலை என்றும் சொல்லுவார்கள். அந்த பகுதி என்ற வினை அடிச்சொல், அதான் அந்த வினை அடிச்சொல் தான் பகுதி என்று நாம் சொல்கிறோம். அந்த பகுதியை மட்டும் பெற்று ஒரு தொழிற்பெயர் அமையும். பாருங்கள். விகுதி பெறாமல், அதாவது அதில் விகுதி இருக்காது, வினைப்பகுதியை, வினைச்சொல்லின் பகுதியே, அதாவது முதன்மையே அல்லது வேர்ச்சொல்லே அல்லது வினையடியே தொழிற்பெயராக வரும். அதை முதல் நிலை தொழிற்பெயர் என்று சொல்வார். அதை முதல் நிலை தொழிற்பெயர் என்று சொல்வார். எடுத்துக்காட்டை பாருங்கள். தட்டு, ஒரு தட்டு தட்டினான் என்று சொல்லலாம். உரை, நூலுக்கு உரை எழுதினான் என்று சொல்லலாம். அடி, ஒரு அடி கொடுத்தார் என்று சொல்லலாம். இச்சொற்கள் முறையே தட்டுதல், உரைத்தல், அடித்தல் என்று பொருள்களை தருதலை காணலாம். அடுத்து, விகுதி பெறாமல், அதே முதல் நிலையை மேலும் விளக்கமாக, விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராக வந்தால் அதை முதல் நிலை தொழிற்பெயர் என்பர். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராக வந்தால் அதை முதல் நிலை தொழிற்பெயர் என்று சொல்வார்கள். ஏவல் ஒருமை வினையாக வரும் வினைச்சொற்களின் பகுதியை முதல் நிலை என்பர். அதாவது வினைச்சொல்லின் முதல் நிலை அல்லது பகுதி அது எப்பொழுதுமே ஏவல் வினையாக இருக்கும். ஏவல் ஒருமை வினையாக இருக்கும். அதாவது ஏவல் பொருளை தருகின்ற, ஒருமையை சுட்டி காட்டுகின்ற வினையாகவே இருக்கும். அதைத்தான் நாம் முதல்நிலை என்று சொல்கிறோம். பாருங்கள். தட்டு என்றும்போது அவனை 2 தட்டு தட்டு என்று சொல்லும்போது ஏவல் பொருள் வருவதை பார்க்கலாம். இடி, அந்த மரத்தில் கொண்டு போய் இடி என்று சொல்லும்போது இடித்தல் என்ற இடி என்பது அங்கு வரும்போது ஏவல் வினையாக இருப்பதை பார்க்கலாம். இவ்வாறு தான் தொழிற்பெயரின் முதல் நிலை ஏவல் ஒருமையாக, ஏவல் ஒருமை வினையாக வரும் என்று சொல்கிறோம். அடுத்து, அந்த முதல் நிலை எந்த மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதல் நிலை தொழிற்பெயர் என்ற. அந்த முதல் நிலையில் எந்த மாற்றமும் இருக்காது, அப்படியே தொழிற்பெயராக அது அமையும். பாருங்கள்.
வானில் இடி இடித்தது. இடித்தல் என்பதில் இடி என்பதுதான் முதல் நிலை. அதான் இடித்தல் என்பதனுடைய பகுதியே இடி என்பது. இங்கே அந்த இடி என்பதே தொழிற்பெயராக வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். அவ்வாறு சோறு கொதி வந்தது. இங்கு கொதி என்பது முதல் நிலை. கொதித்தல் என்பதன் முதல் நிலைத்தான் கொதி என்பது. அதுவே இங்கு தொழிற்பெயராக வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். மேலும் செல்லமாக ஓர் அடி அடித்தான். அடி அடித்தல் என்பதில் உள்ள வினையடி அடி, அதைத்தான் நாம் முதல் நிலை என்றும் நாம் சொல்கிறோம். அடி என்பது வந்திருப்பதை நாம் இந்த அடி என்பதே தொழிற்பெயராக இங்கு வந்திருப்பதை பார்க்கலாம். இவ்வாறு வினைச்சொல்லின் முதல் நிலை அல்லது வினைச்சொல்லின் வினையடி அல்லது வினைச்சொல்லின் முதன்மை பகுதி தொழிற்பெயராக வருவதைத்தான் முதல் நிலை தொழிற்பெயர் என்று நாம் சொல்லுகிறோம். இச்சொற்கள் முறையே இடித்தல், கொதித்தல், அடித்தல் என்று பொருள்படும் போது முதல் நிலை தொழிற்பெயர்கள் ஆகின்றன. அடுத்ததாக அந்த முதல் நிலைகளே திரிந்தும் வரும். அந்த முதல் நிலை பெயர்களே திரிந்தும் வரும். அதை முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் என்று சொல்வார்கள். பாருங்கள், விகுதி பெறாமல் முதல் நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு: தொழிற்பெயர், முதல் நிலை தொழிற்பெயர், முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் என்பதை பாருங்கள். கெடுதல் என்பது ஒரு தொழிற்பெயர். அதனுடைய முதல் நிலை என்பது கெடு. அது பெயர் சொல்லாக மாறும்போது கேடு என்று வந்துடும். கெடு என்பது இங்கு கேடு என்று வரும். ஆக கே என்ற குறில் கே என்று நெடிலாக மாறியது. அதான் திரிந்து வந்தது என்று சொல்கிறோம். அடுத்ததாக சுடுதல் தொழிற்பெயர் தான். அதன் முதல் நிலை சுடு. ஆனால் அது பெயராக மாறும்போது சூடு என்று முதல் நிலை தொழிற்பெயராக மாறும்போது சூடு என்று வந்துவிடும். பெறுதல் என்பது தொழிற்பெயர். பெரு என்பது வினையடி. அது பேரு என்று மாறிவிடும். முதல் நிலை திரிந்து பேரு. ஆக முதல் நிலை திரிந்தது என்பது பொதுவாகவே முதலில் உள்ள எழுத்து குறிலாக இருந்தால் அது நெடிலாக மாறும். மேலும் விடு என்பதிலிருந்து வீடு என்பது உருவானது. மின் என்பதில் மீன் என்று உருவானது. கொல் என்பதில் இருந்து கோல் என்று பொருள். கோல் என்று சொல்லும்போது அங்கு கோல் வருவதை பார்க்கிறோம். உடன்படுதல் என்பதிலிருந்து உடன்படு, அது உடன்பாடு என்று மாறும். இவ்வாறு முதல் நிலை திரிந்த பெயர்கள் உருவாகும். இதுவரை இக்காணொளியில் பண்பு பெயர் என்றால் என்ன, பண்பு பெயர் விகுதிகள் எவை எவை பண்பு பெயர்களாக வரும், தொழிற்பெயர் என்றால் என்ன, தொழிற்பெயர் விகுதிகள், விகுதி பெற்ற தொழிற்பெயர், எதிர்மறை பொருளை தரும் தொழிற்பெயர், முதல் நிலை தொழிற்பெயர், முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகியவற்றை பற்றி விளக்கமாக பார்த்தோம். இத்துடன் இக்காணொளி நிறைவடைகிறது. மிக்க மகிழ்ச்சி.